வாழ்வழிக்கும் என நினைத்த கல்விக்காக பெற்ற கடன் தன் மகனின் வாழ்க்கையையே அழித்து விட்டதாக கதறுகின்றனர் மதுரையைச் சேர்ந்த பெற்றோர். தங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை வேறு யாருக்கும் ஏற்படாத வண்ணம் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. மதுரையில் தினக்கூலிக்கு செல்லும் கதிரேசனின் மகன் லெனின் 2010ஆம் ஆண்டு சிவில் இன்ஜினியரிங் படிப்பதற்காக மதுரை ஸ்டேட் வங்கி கிளையில் கல்வி கடன் பெற்றுள்ளார். 2014ஆம் ஆண்டு படிப்பை முடிக்கும் வரையில் லெனின் வாங்கிய கடன் தொகை 1,90,000 ரூபாய். இவ்வளவு கடன் வாங்கி பயின்ற லெனின் அதன் பிறகு உரிய வேலை இல்லாமல் திண்டாடி இருக்கிறார். 2 வருஷமாக அங்கிட்ட ஒரு வருஷமாக தேடி பார்த்தேன், வேலையே ஒன்றும் அமையாமல் இருந்துச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாள் தேவையில் ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்தால் நீங்கள் லெனினுடைய அப்பாவா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். உங்கள் பையன் லோன் வாங்கியிருக்காப்லையா அப்படின்னு கேட்டார். ஆமாம் லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அந்த லோனை கட்டணும் சார், நீங்கள் பையன் இன்னும் வேலை பார்க்காம இருக்கேன், படித்து முடிச்சிருக்கேன், இன்னும் வேலை பார்க்கல அப்படின்னு சொன்னேன். வேலை பார்த்த உடனே நான் கட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைங்க கொஞ்சம் சீக்கிரம் கட்டணும் அப்படின்னு சொன்னாப்புல. இந்த நிலையில் ஸ்டேட் வங்கியிடம் வாங்கிய கடனை வட்டியோடு 15 நாட்களுக்குள் 2,48,623 ரூபாயாக செலுத்த வேண்டும் என்று ரிலையன்ஸ் நிறுவனம் கடிதம் அனுப்பியதாக கூறுகிறது லெனினின் குடும்பம். இந்த நெருக்கடியால் தான் லெனின் தற்கொலை முடிவிற்கு தள்ளப்பட்டதாகவும் இவர்கள் கூறுகின்றனர். இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு செஞ்சு உங்களை ஒன்றும் செய்ய முடியல, சுமையவே உங்கள் மேலே தலையிலேயே நான் சுமையை வைக்கிறேன் அப்பாண்டிக்கே சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. நான் இப்போ இதெல்லாம் சொல்லாதப்பா பேசாதப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் வருத்தப்பட்டு சொன்னேன். அவனுக்கும் ரொம்ப மன உடைஞ்சு இதாக இருந்தாப்புல. அதாவது எங்கள் வீட்டுக்கு வந்து 4 பேர் 5 பேர் வந்து மிரட்டினாங்க, வந்து அடிக்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இவனுக்கு காது வழியாக ஏதோ பேச்சில் வருது. அப்படி வரையில் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வேறு. அதுலேயும் இவங்க அடிக்கடி அப்பாவுக்கும் நம்மளுக்கு மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும், வேலைக்கு தொடர்ந்து போக முடியலை, போகிற இடம்லாம் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரணுமே அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு ரொம்ப மனம் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாரு. லெனின் பெற்றோரின் ஆண்டு வருமானம் 4.5 லட்சத்திற்கும் கீழ் இருக்கும் நிலையில் முறைப்படி கணக்கிட்டால் லெனின் செலுத்த வேண்டிய தொகை 2,11,000 இருக்கும் என்று கணக்கு சொல்லப்படுகிறது. இதுபோக கல்வி கடனை 7 முதல் 15 ஆண்டுகள் வரையில் திரும்ப செலுத்த கால அவகாசம் இருக்கும் பொழுது 15 நாட்களுக்குள் மொத்த தொகையையும் செலுத்த வேண்டும் என்கிற நெருக்கடி இந்த எளிய குடும்பத்தை குலைத்து விட்டதாக கண்டன குரல்கள் எழுந்துள்ளன. ஒரு ஏழை குடும்பத்தின் வாழ்க்கை தரத்தை கல்வி உயர்த்தும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில்தான் கல்வி கடன் பெற்று லெனினை அவரது குடும்பத்தினர் படிக்க வைத்துள்ளனர். அந்த கல்வி கடன் செலுத்த முடியாமல் லெனின் தற்கொலை செய்து கொண்ட இந்த சம்பவம் அந்த குடும்பத்தினரை நிலைகுலைய செய்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணசேகரனுடன் நாகேந்திரன்.